எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையினாலும் தீர்க்க தரிசனாலும் நம்ம நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஜெப நேரங்களுக்காக நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைக்கி நம்ம எதெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஒரு நாளைக்கு நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. பாஸ்டர் சொன்னார் இல்லையா, இன்றைக்கி ஒரு ஜெபத்தில் நீங்கள் இது சொன்னீங்க, அது நடந்தது அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். அண்ணா அமையப்படுவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஓகே, பெந்தேகோஸ்தே என்கிற நாள் இன்னைக்கு நமக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை இருக்கிறபடினால் நான் ஒரு 3 விதமான அபிஷேகத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவையான 3 விதமான அபிஷேகம். அந்த நீங்கள் ஜெபிக்கும் போது நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுதே நீங்கள் அவைகளுக்காக ஜெபிக்கணும். இல்லைங்க தான், நீங்கள் கடைசி வரை காத்திருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுதே நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பி நீங்கள் கர்த்தரை துதிக்க முடியும். ஆமென். ஆமாம். இந்த பிள்ளைங்களாம் கர்த்தரை ஆராதிக்கும் நான் கவனித்தேன். நல்ல வார்த்தையை ரிசீவ் பண்ணுறாங்க. வசனங்களை சொல்லி அந்த பாடலை பாடும்போது நீங்கள் நிறைய பேர் நல்ல வார்த்தை அந்த பாடலை பாடும்போதே வார்த்தைகளை உணர்ந்து நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்குறேன். இந்த பிள்ளைகளை நல்லா ஆராதிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படி அதிகாலையில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல். சண்டே மட்டும் கிடையாது, சண்டே ஆன்லைன் சர்வீஸ் இருக்கிறனால அவங்க அதில் அட்டெண்ட் பண்ணிடுவாங்க. மற்றபடி தினந்தோறும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அப்படி ஜெபித்தோம். 100 நாட்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் ஆரம்பித்து ஒரு 100 நாள் ஜெபத்தை ப்ரேயர் அனௌன்ஸ் பண்ண பொழுது டெய்லி சபைக்கு 40 பேர் 50 பேர் வந்து ஜெபிப்பாங்க. குறைந்தது 40-50 பேர் வந்து ஜெபிப்பாங்க. ஒரு 100 நாள் ஆரம்பித்தோம். அப்படி 2018 ஆமாம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அப்படி ஆரம்பித்தோம். அந்த ஜெபத்தை ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ப்ரேயர் நடந்து கொண்டு இருக்கிறது. எழுப்புதலுக்காகவும் ஆமென். உங்கள் பாஸ்டர் நடத்துகிற மாதிரி தான் நாங்களும் ப்ரேயர் நடத்துவோம். அதிகாலையில் இப்படியே வசனத்தை சொல்லி வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டே இருப்போம். தேவன் மாபெரும் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார்.
அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் நீங்கள் ஜெபங்களில் உங்களுடைய சபைகளை இணைந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது 50வது நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். நானுடைய அந்த லைஃப்பை சுருக்கமாக நமக்கு தெரியுன்றனால சொல்லிடுறேன். 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் அவர் தரிசனம் கொடுத்தார். சீஷர்களோடு பேசினார், அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பரமேறி போனார். பரமேறி போன பிறகு 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். எத்தனை நாள் ஜெபிச்சாங்க? இப்போ நமக்கு 1 மணி வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறீங்க. நன்றி. நான் பார்க்குறேன் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. நிறைய பேர் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்க. சாப்பிடாம அந்த பப்ஸ் கூட வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறீங்க. இதெல்லாம் கர்த்தர் கனப்படுத்துகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பாதத்தை நீங்கள் விரும்புகிறீங்க, வார்த்தையை விரும்புகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு அடையாளம். இதெல்லாம் என்னது நல்ல ஒரு அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது சொன்னார், நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு சொன்னார். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் ஊழியம். அது தனிப்பட்ட அழைப்பு இருக்குது, பொதுவான அழைப்பு இருக்குது. தனிப்பட்ட அழைப்பு என்ன? நாங்கள் பாஸ்டர்லாம் முழு நேரமாக ஊழியத்துக்கு எங்களுக்கு நாங்களாம் வேலை கிடைக்காம வர்றேன்னு கூட வேலை கிடைச்சி வேலையில் விட்டுட்டு வந்திருக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, சினிமா துறையில் 5 ஆண்டுகள் இருந்தது. சென்னையில் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் 5 ஆண்டுகள் வேலை செய்து கொண்டு சினிமாத்தோட தொடர்போடு இருந்தோம். சென்னையில் எங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, வசதியாக இருக்கிறோம். சரி, அதனால் இந்த ஊழியத்துக்கு வந்தனால சாப்பிட்றோம், ஊழியத்துக்கு வந்தனால ட்ரெஸ்ஸு போடுறோம். ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், ஏற்கனவே வசதியாக வாழ்ந்தோம். அதெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வேலை கிடைக்காம ஊழியத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேலை, வருமானம், கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்குது மெட்ராஸில். அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு ஊழியத்திற்காக வந்திருக்கிறோம். கை வைத்து ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் பசி தெரியும், பட்டினி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் தேவனுடைய ஒரு நோக்கம், அவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபத்தில் என்ன பண்ணுங்க? விழித்திருங்கள். எத்தனை நாள் ஆகுன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் காலையில் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு டைம் சொல்லுங்கள். 1 மணிக்கு நீங்கள் உங்களை அனுப்பிடுவோன்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். 1 மணிக்கு என்ன பண்ணுறோம்? உங்களை அனுப்பிட்டீங்க. உங்கள் மைண்டு ரெடியாக இருக்குது. 1 மணி இப்போ கிட்டத்தட்ட 12:25 ஆயிடுச்சு. ஆண்டவரே, எப்படியாவது எங்கள் பாஸ்டர் சீக்கிரம் முடிச்சிடணும்பா, தயவுசெய்து ஆவியானவரே அவர் இருந்தால் நீங்களாவது போயிருங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஜெபிக்கலாம். ஓகே. அப்போது 10 நாள் அவங்க ஏறி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. மேல் வீட்டு அறையில் நான் போய் ஜெபித்தேன். அந்த மேல் வீட்டு அறையில் சிஸ்டர்கள் போய் ஜெபித்த இடத்துல நான் போய் ஜெபம் பண்ணினேன். அந்த இடத்துல போகும்போதே அந்த அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்குது. அப்போ போய் ஜெபித்த பொழுது அவங்க என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஜெபிச்சுட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. நம்ம என்ன பண்ணிருப்போம்? வீட்டில் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்திருக்கோம், அப்படியே இருக்கோம். வீட்டுக்கார் வந்துடுவார். வந்து அவர் என்ன பண்ணுவார்? சுட சுட சோறு கேட்பார். சுட சுட சோறு கொடுத்து சுட சுட உத வாங்குவாங்க. உங்கள் வீட்டில் இல்லை, வெளியில். எங்கள் வீட்டுக்காரர் சுட சுட சாப்பிடுவார். சுட சுட சாப்பிட்டுட்டு சுட சுட கடந்து அறைவார். அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் இருக்குது. சரி, அப்படின்னு அவங்க ஜெபித்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரல. நைட்லாம் ஜெபிக்கிறாங்க, மறுநாள் ஜெபிக்கிறாங்க, 9 நாள் ஜெபிச்சுதாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரல. தொடர்ந்து ஜெபித்தார்கள். வாய்த்திரம் சொல்லுங்க, தொடர்ந்து. இந்த வார்த்தை சொல்லுங்க. என்னது? இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிடல, இந்த ஜெபம் தொடரணும். வழங்குதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஆண்டு சொன்ன, பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது என்ன பண்ணணும்? பற்றி எரிய விரும்புகிறேன். மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடியிருந்த இடத்துல ஒரு சிறு துண்டு அக்கினி தான் போடப்பட்டது. 2025 ஆண்டுகள் அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறார். கைத்தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்றைக்கு போட்ட ஒரு சிறிய அக்கினி, அன்றைக்கு போட்ட ஒரு சிறிய அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஆமென் இன்னைக்கு உங்களுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்களே, நீங்கள் யோசித்து பாருங்களேன். நடந்து போகும்பொழுதே பிசாசுகள் ஆடுதுன்னு வைங்க. நான் சொன்னேன்ல, ஜெபம் ஆரம்பித்தோட இந்த ஏரியாவுக்கு பிசாசுகள் ஆடுதுன்னு வைங்களேன், அதுவே ஆடிட்டு இங்கே வந்து சேர்ந்துடும். நமக்கு ஓட்டுறது தான் வேலை. நாட்கள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் மாபெரும் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. விலகுதான். உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணிக்கணும்?
நீங்கள் அந்த அபிஷேகத்தை புரிந்து கொள்ளணும். கணுக்கால் அளவில் நின்றுடக்கூடாது, முழங்கால் அளவில் நின்றக்கூடாது, இடுப்பு அளவு ஆழத்தை நின்றக்கூடாது, நீச்சல் ஆழத்துக்கு போகணும். கை நல்லா உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்தேர்ச்சியான ஜெபம். 10 நாட்கள் ஜெபித்தார்கள். திடீர்னு ஒரு சின்ன அசைவு ஏற்படுது. ஏன்னா ஒரு துண்டு அக்கினி தானே வந்துச்சு. ஒரு ஆளுக்குள்ள அந்த அக்கினி பற்றி பிடிச்சது. ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு ஆளை பற்றி பிடிக்குது அந்த அபிஷேகம். அப்படியே 1 2 3 4 கடைசி ஏறக்குரிய 120 பேர் இருந்தாங்க. அவங்க அக்கினியாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ளே இருந்த அபிஷேகம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை தொழுது கொள்ளும் பொழுது, நான் சொன்னல, ஒன்று உங்கள் பக்கத்தில் இருக்கால ஆராதிக்கணும், அல்லது அந்த சேரை விட்டு எந்திரிச்சு போயிடணும். அந்த அளவு நீங்கள் அக்கினியாக ஆராதிக்கணும், அக்கினியாக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா நம்ம ஏதோ ஏனோ தானே ஜெபிக்கிறது இல்லை. அக்கினியா ஜெபிக்கும் பொழுது கவனிங்க, அப்படியே ஒரு ஆள் மேலே பரிசுத்த ஆவியுடைய அந்த வல்லமை வந்த உடனே அப்படியே ஒரு சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமேலையும் பற்றி பிடித்து 120 பேரும் ஆமென் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற அத்தனை பேரும் வாயில திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷபா லஹந்த ரபா நிகந்த ரபா நம. 120 பேரும் அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை நல்லா ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் மிக சுருக்கமா 3 விதமான அபிஷேகத்தை சொல்லி அந்த 3 விதமான அபிஷேகத்துக்குள்ள உன்னை நடத்தி நான் ஜெபிக்க நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக 3 கூட்டத்தாரை அபிஷேகம் பண்ணினதாக நம்ம வாசிக்கிறோம். நான் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 3 விஷயங்களை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக ஆமென் ஸ்தோத்திரம் 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். கைவெழுத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு முதலாவது தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகிற அபிஷேகம் ஆமென் ஆசாரியனுடைய ஒரு அபிஷேகம். சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னது? கை வைத்து சொல்லுங்க. ஆசாரியனுடைய அபிஷேகம். இப்போ நீங்கள் இப்போவே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த வார்த்தையை. இப்போ நீங்கள் ஆசாரியனுடைய அபிஷேகத்துக்குள்ளே வர்றீங்க. எப்படி? தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, ஜனங்களுக்காக தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, தேவனுக்காக ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி. ஆமென். இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறீங்க. விளங்குதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் இந்த திருப்பூர் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா உங்கள் மேலே ஒரு ஆசாரிய ஊழியத்துடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துகிற ஒரு டீச்சர் ஆமென் அவங்க முழங்கால் படியிட்டு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசாரியனுடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ அவங்க முதலாவது ஒரு ராஜா அந்த ஆசாரியனுடைய அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசாரியனுடைய வேலை என்னன்னா தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் உறவுகளை ஏற்படுத்தணும். அந்த வார்த்தை சொல்லுங்க. தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் உறவை ஏற்படுத்தணும். விளங்குதா உங்களுக்கு? இந்த ஜனங்களுக்காக போய் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். ஜனங்களுக்காக போய் ஆண்டவர்ட்ட மன்றாடணும். தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை கொண்டு வந்து ஆமென் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இங்க அந்த ஆசாரியன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுவார். கை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் அத்தனை பேர் ராஜாக்களுடைய ஆசாருடைய அபிஷேகத்தை பெற போறீங்க. கை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பின்னாடி செவ்வரோரமாக சேர்ஸில் உட்காந்துருக்க எல்லாரும் என் கூட வரணும். அப்படியே டிராவல் பண்ணி கை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஷத ரபா லஹந்த ரபா நம தியாந்தரா ஷேத ரபா லஹத ரபா. உன்னுடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக அல்ல. ஆண்டு சொல்ற உங்களுடைய வார்த்தை வெறும் வார்த்தையாக அல்ல, ஒரு ஆசாரியனுடைய அபிஷேகம் உள்ள ஒரு வார்த்தையாக ஹல்லேலூயா தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு வார்த்தையாக தேவன் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்தை தேவன் அப்படி தெரிந்து கொண்டார் கடவுளுக்கு ஊழியம் செய்யும்படி. ஒரு சபையும் லேவி கோத்திரம். சபை என்னன்னு சொல்லுங்க? ஒரு லேவி கடவுளுக்கு ஊழியம் செய்கிற கூட்டம். ஜனங்களுக்காக தேவனிடத்தில்
பரிந்து பேசுகிற, ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிற, விண்ணப்பம் பண்ணுகிற, ஒரு சபையும் ஒரு லேவி கோத்திரமாக மாறணும். ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு நபராக நீங்கள் மாறணும். ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம். நீங்கள் அங்கே நினைக்கணும், நான் ஒரு ஆசாரியனுடைய அபிஷேகத்தோடு நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நினைக்கணும், ஆண்டவர் என்னை ஆசாரியனுடைய அபிஷேகத்தை கொடுத்து நான் வேலை செய்கிற இடத்துல என்னை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தான், வெளிநாட்டில் இருந்தாலும் யார் தான்? அவர். அப்படி தானே? நம்முடைய சிஎம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சிஎம் தான், டெல்லியில் போய் இருந்தாலும் அவர் யார் தான்? அவர் 5 ஆண்டுகள் அவர் கண்டிப்பாக என்ன பண்ணார்? எங்கே இருந்தாலும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் மேல் ஒரு ஆசாரியனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமேன். நீங்க எங்க போறீங்களோ அங்க தேவ பிரசன்னம் உங்களோட நடந்து வரும். நீங்க எங்க போறீங்களோ, எந்த இடத்துல குடியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க தேவ மகிமையை கொண்டு போக முடியும். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் என்ன சிம் கார்டு போட்டிருக்கீங்களோ அது உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்குது கவரேஜ், இல்லையா? ஏர்டெல் போட்டிருக்கீங்களா, ஜியோ போட்டிங்களா, வோடாஃபோன் என்னத்தை போட்டிங்களான்னு தெரியல, அது எப்போவும் கவரேஜுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அது சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, டவரோடு என்ன பண்ணிகிட்டே இருக்குது. ஆமாம், அது இணைந்து கொண்டே இருக்கிறது போல் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு ஆசாரியனுடைய அபிஷேகம் இருக்கிறது. வாயத்திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை வைத்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண நபராக இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஆசாரியனுடைய அபிஷேகத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ ஒரு ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நடக்கும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் வேலை செய்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி இந்த ஆசாரிய ஊழியத்துக்குள்ளே இருக்கணும். ஜனங்களுக்காக ஒருத்தரை பார்த்து 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 ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த தெருமக்கள் ரட்சிக்கப்படணும், இவங்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? திருப்பூர் பட்டணத்தை காலி பண்ணுறதுக்கு ஆண்டுக்கு ஒரே ஒரு தூதனை அனுப்புனா போதும். ஒரு தூதனை அனுப்புனா போதும். ஏன் திருப்பூர் பட்டணம் அழிக்கப்படாமல் இருக்கிறது? இப்படிப்பட்ட ஜனங்கள் சபைகளில் கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். திறப்பில் நிற்க ஒரு மனுஷன் அல்ல, ஆண்டவர் நூற்றுக்கணக்கான மக்களை வைத்து இந்த திருப்பூருக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறனால ஆண்டவர் இந்த திருப்பூர் பட்டணத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. என்ன சத்தமே வரல? சந்தேகமாக இருக்குதா? சந்தேகமாக இருக்குதா? நீங்கள் ஜெபிக்கிறனால, நாம் ஜெபிப்பதனாலே தமிழ்நாடு அழிக்கப்படாமல் இருக்கிறது, இந்தியா அழிக்கப்படாமல் இருக்கிறது. ஏன்னா இந்தியாவுடைய ரட்சிப்புக்காக சபைகள் கோடிக்கணக்கான பேர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா பைபிள் சொல்றது, உங்கள் ஆளுகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய முதலமைச்சருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் இவங்களுக்கெல்லாம் கற்று தரணும். மினிஸ்டர்ஸுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா நாம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணணும்னா அவங்களுக்கு கத்த ஞானத்தை தரணும். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கை நல்லா உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு நடமாடுகிற தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு வாகனம் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எங்க இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள தேவன் வேலை செய்து கொண்டே இருப்பார். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்போ அவங்கள ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணினாங்க. அபிஷேகம் என்று சொன்னாலே வேறு பிரிக்கப்படுதல். அபிஷேகம்னா என்னது? இந்த இடம் இருக்கிற இந்த இடத்த நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? கடவுளை ஆராதிப்பதற்காக மட்டும் இந்த இடத்த நம்ம வேறு பிரித்து வச்சிருக்கிறோம். இங்க இருக்க நீங்க அத்தனை பேரும் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்க முடியுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்படுதல் என்னது? பிரதிஷ்டை பண்ணுதல். குழந்தைய நம்ம பிரதிஷ்டை பண்றோம். குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கிறது இல்லை. ஒரு பேரை நம்ம, ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கப்படுது, நம்ம பேர் வைக்க நிகழ்ச்சி நடத்துறது இல்லை. இந்த குழந்தைய கர்த்தர் கொடுத்தார், இந்த குழந்தைய கர்த்தருக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைய ஆண்டுக்கு பிரதிஷ்டை பண்ணுறோம். ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ணுறோம். நம்ம குடியிருந்தாலும்
அங்கே குடியிருப்பதுக்கு ஏற்ற லெவலில் நம்ம அதை பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறாங்க. கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணலாமா? கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு கீபோர்டு வாங்கினா கீபோர்டை பிரதிஷ்டை பண்ணுறோம். எதுக்காக? இந்த கீபோர்டு இங்கே இருந்து தேவனை ஆராதிப்பதுக்கு உதவியாக இருக்கிறது. நீங்கள் அத்தனை பேர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பவுல் சொல்றான், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்டவர்கள்? ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய பணியை செய்வதற்காக நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் காலையிலே சொல்லிட்டேன், சம்பாதிக்கிறதுக்கோ குழம்பு வைக்கிறதுக்கோ சோறு பொங்குறதுக்கு அபிஷேகம் அல்ல. விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் தேவனுக்காக ஏதோ ஒன்று செய்யும்படி ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யார்ட்டையும் இப்போ கையேந்தக்கூடாது என்பதற்காக நமக்கு ஒரு வேலை, நமக்கு ஒரு படிப்பு, அதுக்கு தகுந்த ஒரு வேலையை கொடுத்து வச்சிருக்கிறார். 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் ஆண்டு நீங்கள் உலகத்தை வேலை செய்யணும். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு சொன்னார், 1 மணி நேரமாவது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா? என்னோட கூட விழித்து இருக்கக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஆரோக்கியம், இந்த பலன், இந்த சம்பாதிக்கக்கூடிய பலன்லாம் எதுக்கு? நீங்கள் யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடாது. நீங்கள் சம்பாதித்து சாப்பிட்டு ஒரு ஆசானுடைய வேலையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். தினந்தோறும் ஆண்டுக்கு முன்பாக ஜெபிக்கணும். உங்கள் சொந்தக்காரங்க பேர்லாம் எழுதுங்க. ஒரு 25 பேர் எழுதுங்க. ஒரு கல்யாணம், எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. 1500 பேர் வந்திருக்கிறாங்க. 1500 பேருக்கு சாப்பாடு செஞ்சு 1500 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் திருமணமாக எந்த விஷயம் நடந்தாலும் சரி, குறைஞ்சது 300 500 பேர் வர்றாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு குறைந்தது ஒரு நபருக்கு 50 பேரோ 100 பேரோ தெரியும்னு சொன்னால் அவங்க பேரை எழுதி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும், மனம் திரும்ப முடியும். நம்புறவங்க மட்டும் வலது கருத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி பேதுரு எழுதுகிறார்ல. எதுக்காக இயேசு தாமதிக்கிறார் வருகை? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும். அந்த கூட்டத்துக்குள்ளே தான் உங்கள் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சிலருடைய கணவர் இருக்கிறார் ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்ப. அந்த கூட்டத்தில் சிலருடைய மனைவி, சிலருடைய அம்மா அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சாலாம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ஏன் என்று சொன்னால், உங்களோட வாழ்ந்தவர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க நரகத்துக்கு போகாமல் இருக்கணும், அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமாக இருக்கிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் உடம்பு தாத்தா ஒரு நயா பைசாக்கு போஜனம் கிடையாது. சும்மா நான் அப்படி நான் சொல்ல தப்பாக எடுத்துக்கூடாது. 80-85 வயசு, உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது. ஒரு காரை புக் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சு அவரை காப்பாற்றுறாங்க. ஏன்னா தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணட்டும். ஆனால் அதே தாத்தா ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை, ஞானசானம் எடுக்கலை, அபிஷேகம் பெறலை, கோயில் வாசனையே அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த தாத்தாவை பாட்டியை வீட்டில் வச்சிட்ருக்கிறோம். சுவிசேஷம் வேகமாய் பரவணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவர்கள் கூடியிருந்து எல்லாம் ஜெபித்தாங்க. அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். பேதுரு எழுந்து ஜெபித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பிலிப்பு மூலமாக சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சான். பிலிப்புடைய வேலை என்ன வேலை? பிலிப்புக்கு என்ன வேலை? உங்களுக்கு சோறு கிடச்சதா, குழம்பு கிடச்சதா, ரசம் கிடச்சதா, இதான் அவன் கேட்க வேண்டிய வேலை. அதான் அவனுடைய வேலை. நம்முடைய பிரதானமான அபிஷேகம் என்னத்திற்காக? தேவனுக்காக பயன்பட வேண்டும். கை நல்லா உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அதில் 2 சொல்லும். அந்த சிஸ்டருக்கு பெரிய கேக்காக கொடுத்தாங்க, எனக்கு சின்ன கேக்காக கொடுத்தாங்க. அவங்க அளந்தா கொடுத்தாங்க, வந்ததை எடுத்து கொடுக்குறாங்க. வந்ததை நான் சொல்கிறேன், நான் உனக்கு ஒரு 1000 ரூபா கூட தர்றேன், இன்னைக்கு விடிய விடிய ஒரு கேக்கு தின்னு போய் அங்கே உட்காந்து தயவுசெய்து வீட்டுக்கு போய் சேரு. 1ஆம் தேதி தேவனுடைய வார்த்தையை சொல்லி. அதாவது பிலிப்பு பந்தி விசாரிக்கிற வேலை செய்து கொண்டிருந்தவன், அவன் போய் சுவிசேஷ வேலை செய்த பொழுது சமாரியா பட்டணத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா?
உங்களுக்குள்ள ஒரு ராஜாவுடைய அபிஷேகத்தையும் ஆசாருடைய அபிஷேகத்தையும் தீர்க்கதரிசியுடைய அபிஷேகத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆசாரிய அபிஷேகம், ரெண்டாவது தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசிகளை தேவன் அபிஷேகம் பண்றார். எலியா அவன் ஒரு தீர்க்க தரிசி. அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்பாக நான் இருக்கிறேன், என்னை எல்லாமே என்ன பண்ணாது மழை. இப்படி ஒரு ஆள் எழும்பி நம்ம போய் சிஎம் முன்னாடி பிஎம் முன்னாடி போய் சொன்னேன்னு வைங்களேன், ஒரே நாளில் இந்தியாவில் அசைவு ஏற்பட்டுரும். கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா? ஒரு வாரம் நிறுத்தினா போதும், சூரியனை மறைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமைகள் வெளிப்படுன்னு சொன்ன வைங்களேன், தீர்க்க தரிசனங்கள் வெளியே வருதுன்னு வைங்க, கண்டிப்பாக தேசத்தில் சில அசைவுகள் ஏற்படும். கை நல்லா உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சவுலை ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக. அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான், இவனும் நம்மை போல தீர்க்க தரிசனம் சொல்றான். ஆச்சரியமா இருக்குது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாதாரணமாக பேசுகிற அந்நிய பாஷைகளை தான் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க சாதாரண அந்நிய பாஷை நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு நீங்களே தலைமையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க, 1000 பெருகுவேன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தலைமையில உங்களுக்கே கை வச்சு நீங்களே என்னென்ன வசனமா சொல்லுங்க, அது உங்க வாழ்க்கையில நடக்கும். நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பேசுகிற அந்நிய பாஷை தீர்க்க தரிசன பாஷை. நீங்க பேசுகிற அந்நிய பாஷைக்குள்ள ஆமென் ஒரு தீர்க்க தரிசன ஆவி அதுக்குள்ள இருக்குது. அதில் இருந்து கர்த்தர் உங்களுக்குள்ளே மகிமையானதை வெளிப்படுத்துவார். விளங்குதா உங்களுக்கு? நீங்க சும்மா கைத்தட்டல, சும்மா அந்நிய பாஷை பேசல, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசன ஆவி இருக்கிறது. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னா தீர்க்க தரிசன ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. அதுக்காக போய் யாரையாவது பற்றி எதை சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிங்க. யாரை பற்றியாவது வெளிப்பட்டுச்சா நீங்கள் நேராக பாஸ்டர் மட்டும் சொல்லிடணும். வெளிப்படுத்துகிற ஆண்டவர் அப்படி உண்மையாக இருந்தாக்கா உங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தால் அங்கேயே வெளிப்படுத்தியிருப்பார். உங்கள் வெளிப்படுத்தியிருந்தா ஒரு பொண்ணு சொன்னால் எனக்கு ஆண்டு ஊழிய அபிஷேகம் கொடுத்துருக்காரு, 2 வருஷமா ஊழிய அபிஷேகத்தை 2 வருஷமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்படியாம்மா? ஓன்ட்ட சொன்னால் ஏன்ட்டின்னு சொல்லுவார். ஓன்ட்ட சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? என்கிட்டையும் நான் ஜோம் பண்ணுறேன், வசனம்லாம் காமிக்கிறார். 2 வருஷம் டேட் போட்டு எழுதி கர்த்தர் எப்பப்போ பேசினாரு, எங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணார், எல்லாம் என்ன பண்ணியிருக்க எழுதி வச்சிருக்க. நான் சொன்னேன், உங்ககிட்ட சொன்ன ஆண்டவர் என்கிட்ட என்ன பண்ணணும் சொல்லணும். ஏதாவது ஊழியக்கார மாப்பிள்ளை வந்திருக்கோம், அப்படியே மெதுவாக தள்ளி விட்டுட்டு போய் சோறு பொங்குறதுக்கு இல்லை ஊழியம். நான் சொன்னேன், ஊழியன்னா 8 மணி டெய்லி வேலைக்கு போகிற மாதிரி டெய்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும், கைப்பிரதிகள் கொடுத்துட்டு சண்டே ஸ்கூல் எடுக்கணுமா, இதெல்லாம் செய்யணும். சும்மா நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்கிறேன். நான் சொன்னேன், ஏதாவது ஊழியக்கார மாப்பிள்ளை வந்துச்சா தெரியாமல் ஏதாவது நடந்துக்கிற வேலை, உனக்கு எப்படி ஊழிய அழைப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அவங்களுக்கு எகென்ஸ்ட் கிடையாது. ஊழியம் என்பது சவால் நிறைந்தது, இடுக்கமான வாசல். உங்களுக்கு வெளியிருந்து பார்க்க பிரம்மாண்டமாக தெரியும். இதில் ராஜாவுடைய அபிஷேகம் வேணும், தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும், ஆசாவுடைய அபிஷேகம் வேணும், அழைப்பு வேணும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்த பொழுது தேவன் மகிமையாய் ஆமென் வெளிப்பட்டார். கை வைத்து எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று முதல் உங்கள் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் சாதாரண ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்ப. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசன ஆவி வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்னல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க வீட்டில் அம்மாவும் சரி, இந்த அவளுடைய அக்கா ஒருத்தி இருக்கிறா, அவளுக்கு ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அவள் இவளும் இருக்கா. நீங்கள் எந்த தெருவில் போய் விட்டாலும் சரி, குறைஞ்சது 25 பிள்ளைகளை கூப்பிட்டு வரோம். புது இடத்துல போய் விட்டுட்டு ஊழியர் செய்யுங்க 3 பேர்த்து, அவங்க அம்மாவை இந்த 3 பேர்த்து அனுப்பி விட்டோம்னா போதும். என்ன தான் சொல்லுவாங்க தெரியல, கண்டிப்பாக ஒரு 10 பெரியவங்க வருவாங்க, ஒரு 25 சின்ன பிள்ளைங்க வருவாங்க. ஆண்டு அப்படிப்பட்ட கிருபை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. சாதாரணமாக தான் போய் சொல்லுவாங்க, வாங்க ஜெபம் நடக்குது வாங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு 1 hour தான், குறைந்தது 5 பேரோ 10 பேரோ 25 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த ராஜரீக ஒரு அபிஷேகம் உள்ளே இருக்குது, ஆளுகை செய்கிற ஒரு அபிஷேகம். ஆமென் சொல்லுவோமா? அப்போது ராஜாவுடைய அபிஷேகம் ஒன்று இருக்கிறது, தீர்க்க தரிசன அபிஷேகம் ஒன்று இருக்கிறது, இன்னொன்று ஆசாரியனுடைய அபிஷேகம் ஒன்று இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ஆசாரியனுடைய அபிஷேகத்தை நீங்க வேலை செய்யணும். என்ன சொல்லுங்க? ஆசாரியன் என்ன? தேவன் சமூகத்தில் காத்திருக்கணும், மணிக்கணக்காக காத்திருக்கணும். நீங்கள் சாதாரணமா நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஆமென் சொல்லாமா? நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க சுகம் அடைவார்கள். அவங்கள நீங்க சபைக்குள்ள கொண்டு வருவீங்க. விளங்குதா உங்களுக்கு? உங்க மூலம் நான் சொன்ன பாருங்கள, என்னைய ஒரு தெருவில் போய் விட்டீங்கன்னா என்னைய நான் 2 பேரும் 3 பேர்ட்ட பேச தெரியாது, எனக்கு சரியா பேசவும் தெரியும். ஆனா இந்த சகோதரிகள் போனாங்கன்னா 5 பேர் 10 பேர் கொண்டு வந்துடுவேன், எந்த புது இடமா இருந்தாலும் சரி. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் இந்த சபையை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு திரள் கூட்டத்திற்காக கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ ஆசாரியனுடைய அபிஷேகம் சொன்னேன். 2வது தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம். சொல்லுங்க, வாயத்திரன்னு சொல்லுங்க. என்னது? தீர்க்கதரிசியுடைய ஒரு அபிஷேகத்தை குறித்து நான் என்ன பண்றேன் சொல்றேன். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். எங்க சொன்ன வசனம் தான் 17:1 பாருங்க. என் வாக்கின்படியே அன்றி இன்னைக்கு சொல்றாரு, நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு முன்பா இருக்கிற கூட்டம். கை வைத்து அல்ல சொல்லுங்க. அதுதான் நம்முடைய ஆலயங்களை எந்த விக்கிரகங்களும் வைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன். இன்னைக்கு இந்த 3 விதமான அபிஷேகத்துக்கு போக போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? 2வது 3வது ராஜாவுடைய அபிஷேகம். கழுதியை காணோம் தேடிட்டு போனவனை ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது என்ன பண்ணிட்டாரு? ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். பத்சேபாளுக்கு மூலமா பிறந்த சாலமோனை என்ன பண்றார்? ஆண்டவர் ராஜாவா. ஆமென். அவங்கிட்ட வேலைக்காரனா இருந்த ஒரு படை தளபதியை ஆண்டவர் ராஜாவா மாத்திட்டார். அவருடைய பிள்ளை ராஜாவை என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ளே சில அதிகாரத்தோடு ராஜாவுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லி சில அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்தார். ஏசாயா 61வது அதிகாரத்தில் 1, 2, 3, 4 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதே வசனம் தான் நம்ம லூக்காவிலையும் படிக்கிறோம். படிங்க அந்த வசனத்தை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. பாருங்க, இந்த 3 விதமான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒன்றும் இல்லை, பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நடந்த அற்புதத்தை சொல்லுங்க. நீங்க புதுசெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு நடந்த அற்புதம் என்னது, அந்த அற்புதத்தை சொல்லுங்க. உங்களை தேவன் எப்படி வாழ வைத்தார். நான் சொல்ல, டீ கடையில் டீ டம்ளர் கழுவிட்டு இருந்த ஒரு ஆளை இன்னைக்கு ஒரு தொழிலதிபராக தேவன் மாற்றி வச்சிருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? இதுதான் சாட்சி. தேவன் என்னை வாழ வைத்திருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கத்தை தெருவுகளுக்கு என்ன பண்ணாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், என் மேல் அபிஷேகம் இருக்கிறது. உங்க மேல என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. தொடர்ந்து படிங்க வசனங்களை. சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு நீங்க காயம் கட்டுவீங்க. அல்லேலூயா. உங்க வீட்டில் தெருவில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, அவங்களுக்கு நீங்க பேசுனா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஏன்? உங்களுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குது, ஒரு ராஜாவுடைய அபிஷேகம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆசாவுடைய அபிஷேகம் இருக்குது. அவங்களை ரட்சிக்கப்பட்டு உங்க மூலமா சபைக்குள்ள வருவார்கள். அடுத்தபடிமா தொடர்ந்து படிய. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்கள் யாரு? நோயினால, கடனால, வறுமையினால, தரித்திரத்தினால சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்களா? சொல்லுங்க. வாயத்தில் சொன்னா அப்படியே சொல்லலாம். ஒரு ஆளுக்கு 10 குள்ளு ஒன்று வாங்கியிருக்குது. சம்பளமே 20-22. நான் சொன்னேன்ல, 50,000 லோன். எப்படி லோன் கேட்டுறீங்க? நடக்கல. எப்படி நடக்குது?
அதுக்கு சொல்ற காரணம் ரீசன்லாம் சரியா தான் இருக்குது, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வரல. சிறைப்பட்டவர்கள் விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யணும். ஒரு வார்த்தை நிறைய சொல்லிட்டே போடலாம். உன்னுடைய வேலை என்னது? துயரப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சொல்லட்டும். என்னோட சபையில் வந்து சொல்லுவாங்க, 5 வருஷம் பிரச்சனை பாஸ்டர், 10 வருஷம் பிரச்சனை, சில 20 வருஷமா பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் கேட்போம். 1 மணி நேரம் கேட்டுட்டு ஜெபிக்கலாமா? 25 வருஷம் பிரச்சனை 2 நிமிஷத்துல முடிவுக்கு வந்துடும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வந்துட்டான்னா ஆண்டுக்கு கீழே அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆமேன். இந்த பகல் வேளையிலே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகிறது. கைத்தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பிசாசு உருவாக்கி வைத்திருக்கிற பொல்லாத நோய்கள், வாயத்திறந்து சொல்லுங்க, பொல்லாத வறுமைகள், தரித்திரங்கள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அத்தனையும் நம்புறீங்களா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ள இந்த 3 விதமான அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பா நிற்க மறக்காதுங்க. ஆசாரியுடைய ஊழியத்தை செய்யுங்க. தீர்க்கதரிசனுடைய அபிஷேகத்தோடு ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுங்க. என்கரேஜ் பண்ணுங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. 3வது, உங்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா? பிசாசுகள் என்ன பண்ணுங்க? துரத்துங்கள். பிசாசை துரத்துறீங்களா? நான் சொல்றல, நம்ம ஏரியாவில் முழங்கால் போட்டோம்னாக்கா அந்தகார வல்லமைகள் கட்டப்படணும். உங்களுக்கு எங்கெல்லாம் கூட்டங்கள் கூடுகிறதோ அந்த இடத்துல கூட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா தேவன் சில அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளில் அப்படி சீஷர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். பயந்து ஓடுனவெல்லாம் இப்போ எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணால் 3000 பேர் ரட்சிக்கப்படுறோம். 5000 பேர் என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. மந்திரவாதிகளெல்லாம் போட்டு ஓடி போயிடுறான். பவுல் மூலமா தேவன் என்ன அற்புதம் செய்யறார்? கீழே விழுந்து சாகுற வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு எலும்பி உட்கார வச்சு திருப்பி பிரசங்கம் பண்றான். செத்தவனை போய் அடக்கமா பண்றான். கீழே மடமடன்னு போய் உயிரோட எழுப்பி வச்சு திருப்பி பிரசங்கம் கேட்கணும். செத்தாலும் பிரசங்கம் கேட்கணும். கை வைத்து எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்கள் மூலமா அநேக அற்புதங்களை செய்தார். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ராஜாவுடைய அபிஷேகம் இருந்தது. சாதாரணமாக இருந்த சவுல் தாவீதை, ஆமீன், தாவீது வந்து யுத்த வீரன். அவனுக்கு பேர் என்ன பேரா? யுத்த வீரன், காரிய சமர்த்தன். அதுக்கு பேர் என்ன? அவனுக்கு வாசிப்பதில் தேறினவன். காலேஜில் சொல்றாங்க கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா? மியூசிக் வாசினா சூப்பராக வாசிப்பான். பாட்டு பாடுனா ஆடு மேய்க்கிறவன் எழுதினதான அந்த சங்கீதத்தை படிச்சு நீங்க டாக்டரேட் பட்டம் வாங்குறாங்க. யாரு எழுதுனது? ஆடு மேய்ச்ச தாவீது எழுதின சங்கீதத்தை அதை படிச்சு நீங்க டாக்டரேட் பட்டம் வாங்குறாங்க. கை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லும்போது இந்த அபிஷேகத்தை உணர்கிறேன். ஆமென். படிமை தொடர்ந்து. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய தரவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுது. தேவன் என்னை அனுப்பது நோக்கம் என்ன? யோவான் 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய ஒரு ஜெபம் இருக்குது. ஆண்டவரே, நீர் என்னை அனுப்பினது போல நானும் இவர்களை அனுப்புகிறேன். கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போற இடங்கள்ல, வீடுகளில் கண்ணீர் நிறுத்தப்படும். நோயுடைய கொடூரங்கள் மாறும். தரித்திரத்துடைய வறுமைகள் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு ஆமேன் அநேக அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். உங்களை இந்த சபையுடைய தூண்களாய் மாற்றப் போகிறார். நம்புறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. இந்த அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. இந்த 3 விதமான அபிஷேகத்தை நிறைய சொல்லிட்டு நான் சிம்பிளா தலைப்பை மட்டும் சொல்லிட்டேன். ஆசாவுடைய அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகம், ராஜாவுடைய இந்த 3 அபிஷேகத்தை தான் நீங்க வீட்டை விட்டு வெளில போவீங்க, வெளில இருந்து உள்ள வருவீங்க. படிமா தொடர்ந்து படி. அப்புறம் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய
மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகள். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகள். வலது கரத்தை உயர்த்துங்க. எதெல்லாம் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறது? உங்கள் வீட்டுக்குள்ளே நகையை அடமானம் வச்சு ரொம்ப வருஷமாக இருக்குதா, திருப்ப முடியாமல் கர்த்தர் உங்கள் வருமானம் கை வைத்து அப்படி ஜெபிங்க. ஒரு வேலையை ஆரம்பித்து முடிக்க முடியாமல் இருக்குதா? பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம், எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் நினைக்கிறீங்களா? நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறதா? குடும்ப உறவுகள் பாழாய் கிடக்கிறதா? அதை கர்த்தர் சரியாக்குவார். படிமா. பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார். ஆண்டவர் சில விஷயத்தை புதிதாய் கட்ட போகிறார். பாழாய் கிடந்தவைகள் உங்க வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் பாழா கிடக்குதோ அதையெல்லாம் கர்த்தர் மறுபடியும் சீர்படுத்த போகிறார். கை வைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஒரு தேவ பிரசனத்தோட போவீங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க நீங்க ஒரு இடத்துல வேலை, என்ன வேலைனாலும் செய்யுங்க, எதனாலும் பண்ணுங்க, ஆனா அங்கே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். படிமா, தொடர்ந்து படி. மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். பாருங்க, அந்நிய புத்திரர் உங்களுடைய திராட்சை தோட்டக்காரராய் இருப்பார்கள். அதான் அபிஷேகத்துடைய ஆசீர்வாதம். அபிஷேகத்துடைய இன்னைக்கு கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணதோ நிறுத்திடாதீங்க. இந்த அபிஷேகம் ஆசீர்வாதமானது. உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பகுதியை அசைக்க போகிறார். கை நல்லா உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா பிள்ளைகளை படிக்க வைங்க. ஆனால் அந்த அபிஷேகத்தை கொண்டு இந்த பகுதியை நீங்கள் அசைக்க வேண்டும். ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். இனி நீங்கள் மறைந்திருக்க முடியாது. சவுல் அபிஷேகம் பண்ணிட்டாங்க, ராஜா எங்கேயா காணாம ஒளிஞ்சிருக்கிறான். சீட்டு போட்டு பார்த்தா சவுல் பேல ஒழுகுது, கொண்டு வா அவனை. இன்னைக்கு நீங்கள் ஒளிந்திருக்க முடியாது. தேவனுக்காக பயன்பட போறீங்க. எலும்பி நிற்கலாமா? சீக்கிரமா எலும்பி நிற்கலாம். வேகமா சேர் உருட்டுற சத்தெல்லாம் கேட்காம அப்படியே எலும்பி நில்லுங்க. அப்படியே கண்ணை மூடுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வேடிக்கை பார்க்க உடனே கண்ணை முடிக்கிங்க. கண்ணை மூடி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கைகளை நல்லா அசைத்து நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்போ தான் நல்லா ஜெபிக்க சொன்னேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்கிற ஸ்தோத்திரம் ஒரு 10 பேருக்கு கேட்குதா? ஆசானுடைய அபிஷேகம், தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம், ராஜாவுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை ஒரு தீர்க்க தரிசன பாஷை. ஹல்லேலூயா. அந்த 3 விதமான அந்த அபிஷேகத்துடைய அனுபவங்கள், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்துடைய அனுபவங்கள் மூலமா 3 விதமான கிரியைகள் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. ஒன்று, தேவ சமூகத்தில் காத்திருந்து குடும்பத்திற்காக, சபைக்காக, தேசத்திற்காக நீங்கள் பரிந்து பேச வேண்டும். இரண்டாவது, ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன அபிஷேகம், ராஜாவுடைய அபிஷேகம். சத்ரு உங்களை பார்த்து ஓடுகிற நாட்கள் வருகிறது. ஜனங்கள் ஆமென் திரள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வர போகிறாங்க. ஆமென். பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது 120 பேரும் ஹல்லேலூயா அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். கைகளை அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா ரிபானா கதரபரபா ஷபலபா ரியாத்தரா கதரபனபரபா. சத்தத்தை உயர்த்தி ஜெபம். சத்தத்தை உயர்த்துங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடி. சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொன்னார், உன் தைல குப்பியை நீ நிரப்பு, தைல குப்பியை நீ நிரப்பு. ஈசாயுடைய வீட்டுக்கு நீ போ, அங்கே நான் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்க வரும் பொழுது தேவன் உங்களுடைய போதகரை அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டு வருவார். சொல்லுவார், இன்னைக்கு நீ புல்பீட்டுக்கு போ, சில பேரை அபிஷேகத்தால் நிரப்புவேன், சில பேரை சுகமாக்குவேன், சில பேருக்கு அற்புத அடையாளங்களை செய்வேன், சில பேரை தீர்க்கதரிசியாக மாற்றுவேன் அப்படின்னு வருவார். ஹல்லேலூயா. நான் அங்கிருந்து வந்திருக்கேன்னா தேவன் என்னை ஒரு அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டு வந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தாலே நீங்க நிரப்பப்பட போறீங்க.
ஆமென் ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ரிதல கத ரதியங்கரதரோ ஷபபா லியதரபா. ஒரு சில நிமிஷம் ஜெபிங்க. நான் மட்டும் தான் சத்தம் போடுறேன், நீங்களாம் ஜெபிக்கலையா? சத்தமா ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபிங்க. ஹalleluya ரிகதரபல கதரோ ஷப்தல கதரியதர கதுரபனமா. ஆமென் 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 ஆமென். இவ்வளவுதான் சத்தமா, இவ்வளவுதான் சத்தமா, இவ்வளவுதான் சத்தமா. ஹalleluya ஆமென். Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ரிபபபலகதர ஷபலபரபா. உங்களுக்கான ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கான ஒரு அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கான ஒரு அற்புதத்தின் வாசலை திறக்கிறார். ஹalleluya அவர்கள் காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆமென் 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 ஆண்டவர் அவர்களை உலகத்தின் கடைசி பரியந்தமும் அனுப்பினார். ஓ ரதரகதியா ஷபலகதரபரபரப. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆசாரியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆத்தும மாறுதலை தேவன் தருவார். ஆமென். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், மறந்திடவே மாட்டார். மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை எங்கும் கைவிடாமல் நடத்துவார். மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் நடத்திடுவார், நடத்திடுவார், நம்மை நடத்திடுவார், கடைசி வரை நம்மை நடத்திடுவார், நடத்திடுவார், நம்மை நடத்திடுவார், நடத்திடுவார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் ஒருபோதும் தரிசனத்தை என் வாழ்வில், தரிசனத்தை என் வாழ்வில் மறந்திடவே மாட்டார். அப்படியே கைகளை நல்லா தட்டி ஒரு நிமிஷம் விடாம கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் ஜனங்களுக்காக மன்றாட ஒரு ஆசாரியனுடைய அபிஷேகத்தை தருகிறார். ஜனங்களை கிறிஸ்துவனை நடத்துவதற்கு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya கர்த்தருடைய வாயாக நீங்க மாற போறீங்க. ஹalleluya 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 ஒரு ராஜாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆமென் ஆமென். எல்லா அதிகாரங்கள் கீழ்ப்படியும், அந்தகார ஆமென் ஆவிகள் கீழ்ப்படியும். இயேசு பிசாசுடைய வல்லமைகள் உங்களாலே ஆமென் அது தெரிந்து ஓடும். வியாதிகள் சுகம் அடையும். ஆமென் ஆமென் ஆமென். அற்புத அடையாளங்களை தேவன் சுலபமாக்க போகிறார். ஷபா ரபா லபா ரபா கத ரபா நக தர பலபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்களை, பெண்களை, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. தீபா ரக தர ஷபா லபா ரபா லபா தீரபா கத ரபா ஷபா லக தர